மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் மேல்முறையீட்டு வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று தனி நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் டிசம்பர் 1ஆம் தேதி. அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல் ஆணையர், கோவில் நிர்வாக அதிகாரி ஆகியோர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வந்தது. இன்று அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதி அந்த வழக்கை தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைத்திருந்தனர். அதில் பாத்தீங்கன்னா அரசு தரப்பில் முக்கியமா என்ன வாதிட்டாங்கன்னா, அந்த மலை உச்சியில் உள்ள அந்த தூண் தீப தூணை இல்லை, அது தீபத்தூண் என்று மனுதாரர்கள் சான்று அளித்தால் நாங்கள் அங்கு தீபம் ஏற்றுவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கூறினார். மேலும் மலை ஏற்கனவே மதுரை மலை உச்சியில் உச்சி பிள்ளையார் கோவில் அருகே உள்ள தூணில் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. கடந்த 100 ஆண்டுகளாக திடீரென்று ஒரு பழக்க வழக்கத்தை மாற்ற கூறுவது ஏற்புடையதல்ல. இது போன்ற பழக்க வழக்கங்களை முடிவு செய்யக்கூடியது இந்து சமய அறநிலையத்துறையின் இணை ஆணையர் தான் முடிவு செய்ய வேண்டும். எனவே தனி நீதிபதி எந்த விதமான நேரடி உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று ஒரு முக்கியமான வாதங்களை வைத்தனர். அதைத் தொடர்ந்து மனுதாரர்கள் தரப்பில் வாதிடுகை ஏற்கனவே நீதிபதி கனகராஜ் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தான் தனி நீதிபதி அதிகார வரம்பிற்கு உட்பட்டு மலை உச்சியில் உள்ள அந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். எனவே அவர் உரிய விதிமுறைகள் பின்பற்றித்தான் கூறியுள்ளார் என்று வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் இந்த மனுவை தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைத்தனர். மேலும் அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றாதது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமைச் செயலாளர், ஏடிஜிபி ஆகியோரின் நேரில் காணொலியில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தனர். அந்த மனுவை ரத்து செய்ய கோரி அரசு தரப்பில் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனுவும் வருகிற ஜனவரி மாதம் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு தெரிவித்தனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்.